பங்குனி மாத பௌர்ணமி 2ஆம் நாளாக அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். வெப்பத்தின் தாக்கத்தினால் மயக்கமடைந்த பக்தருக்கு மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை அளித்துள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருதண்டபாணி. வணக்கம் குருதண்டபாணி. தற்போது பக்தர்களின் வருகை இங்கு எவ்வாறாக இருக்கிறது? இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். பங்குனி மாத பௌர்ணமி நேற்று அதிகாலையில் தொடங்கி இன்று காலை வரை உள்ள நிலையில் கிட்டத்தட்ட நேற்று முதல் நாளில் 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டார்கள். மேலும் அண்ணாமலையார் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வந்தார்கள். தொடர்ந்து 2வது நாளாகவும் இன்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டோம். காலை அதிகாலை முதலே அண்ணாமலையார் கோயிலில் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுமார் 6 மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தற்போது கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவு உள்ள காரணத்தில் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். நீண்ட நேரம் பக்தர்கள் இந்த வரிசையில் செல்லும் போது சில பக்தர்களுக்கு அவ்வப்போது மயக்கம் ஏற்பட்டு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று பாத்தீங்கன்னா ராஜகோபாலம் ஏற சென்ற பக்தர் ஒருவர் வரிசையில் சென்றபோது கோயம்புத்தூரை சேர்ந்த செந்தில்குமார் என்ற பக்தர் மயங்கி திடீரென மயங்கி இருந்தார். உடனடியாக காவல்துறையினர் மருத்துவ துறையினருக்கு தகவல் தெரிவித்து அங்கிருந்து மருத்துவர் வரவழைக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த ஒரு நிகழ்வு வரிசையில் செல்லும் பக்தர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக தற்போது கோடை வெப்பம் அதிகமாக உள்ள நிலையில் வரிசையில் செல்லும் பக்தர்களுக்கு பாதுகாப்பின் கருதி கோவில் நிர்வாகம் மின்விசிறி ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி குருதண்டபாணி.